குச்சிகளின் கட்டு. ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் கடின உழைப்பாளி ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு பண்ணை சொந்தமாக இருந்தது. அவரது வயல்கள் தங்கப் பயிர்களால் நீண்டு விரிந்திருந்தன. கிராமவாசிகள் அடிக்கடி அந்த விவசாயி நகரத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதராகத்தான் இருக்க வேண்டும். 3 வலிமையான, அழகான மகன்களுடன் அவருக்கு வேறு என்ன வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் மக்கள் நினைப்பது போல் விவசாயி மகிழ்ச்சியாக இல்லை. அவரது மகன்கள் எப்போதும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர் எவ்வளவு ஒத்துப்போகச் சொன்னாலும் அவர்கள் சிறிய விஷயங்களுக்கு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் மதியம் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும்போது விவசாயிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் மரக்குவியலுக்கு நடந்து சென்றார். அவர் சில குச்சிகளைச் சேகரித்து இறுக்கமாக கட்டினார். பின்னர் அவர் தனது மகன்களை அழைத்து குச்சிக்கட்டை அவர்கள் முன் வைத்தார். இதை உடைக்க முயற்சி செய் என்றார் அவர். மூத்த மகன் முதலில் முன்னோக்கி வந்தான். அவன் குச்சிக்கட்டை பிடித்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அழுத்தினான். ஆனால் அது உடையவில்லை. இரண்டாவது மகன் அடுத்து முயற்சித்தான். பின்னர் இளையவன் முயற்சித்தான். ஆனால் அவர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் குச்சிகள் அசையவில்லை. அவர்கள் போராடுவதை பார்த்த பிறகு விவசாயி குச்சிக்கட்டை எடுத்து கயிற்றை அவிழ்த்து ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு குச்சியை கொடுத்தார். இப்போது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் என்று அவர் கூறினார். மகன்கள் ஒவ்வொருவராக தங்கள் குச்சிகளை எளிதாக உடைத்தனர். மூத்த மகன் கேட்டான், அப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் ஏன் அப்படிச் செய்தோம்? விவசாயி சிரித்தான். என் மகன்களே, நீங்கள் இந்த குச்சிகளைப் போன்றவர்கள். குச்சிகள் ஒன்றாக கட்டப்பட்டால் அவை வலிமையானவை. ஆனால் தனியாக அவை முயற்சி இல்லாமல் உடைந்துவிடும். உங்களுக்கும் இதுவே உண்மை. நீங்கள் தொடர்ந்து சண்டையிட்டு பிரிந்து நின்றால் நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றாக நின்றால் உங்களை யாராலும் உடைக்க முடியாது. மகன்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சிறிய விஷயங்களுக்கு அவர்கள் சண்டையிட்ட எல்லா நேரங்களும் அவர்கள் நினைவில் வந்தன. அது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அன்று முதல் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தனர். ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து மகிழ்ச்சியான குடும்பமாக மாறினர். அவர்களின் பிணைப்பு குச்சிகளின் குச்சிக்கட்டை போல வலுவாக மாறியது. விவசாயி சிரித்தான். தான் கற்றுக் கொடுத்த பாடம் அவர்களின் பிணைப்பையும் இதயங்களையும் பலப்படுத்தியிருப்பதை அவன் அறிந்தான். நீதி, ஒற்றுமையே பலம்.